السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஞாயிறு காலை இந்த துஆவை, இந்த திக்ரை 489 தடவை நாம் ஓதுவோம். இந்த திக்ரை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகிலுள்ள அனைத்தையும் நமக்கு வசப்படுத்தி அல்லாஹ் தருகின்றான். அதாவது நாம் இந்த விடயம் நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம், அந்த விடயத்தை அல்லாஹ் நமக்கு நடத்தி வைக்கின்றான். நாம் தொட்டதிலெல்லாம் அல்லாஹ் வெற்றியை தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில் நாம் வுலூ செய்துவிட்டு இந்த திக்ரை 489 தடவை ஓதுவோம். அல்லாஹ்வினுடைய அழகிய திருநாமங்களில் ஒரு திருநாமம். அல்லாஹ்வினுடைய அழகிய திருநாமங்கள் 99 இருக்கின்றது. நாம் அஸ்மா உல் ஹஸ்னா என்று அழைக்கின்றோம். அல்லாஹ்வினுடைய தன்மைகளை கூறக்கூடிய மிகவும் சிறந்த திருநாமங்களில் ஒரு திருநாமம். இந்த திருநாமத்தை 489 தடவைகள் ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நாம் என்ன விடயங்கள் எல்லாம் வசப்படும் என்று நாம் நினைக்கக்கூடிய அந்த காரியத்தை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அதே போன்று நம்முடைய எல்லா விடயத்திலும் அல்லாஹ் வெற்றியை தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த அந்த இஸ்ம் தான் யா ஃபத்தாஹ், யா ஃபத்தாஹ் என்று வரக்கூடிய இந்த திருநாமம். இந்த திருநாமத்தினுடைய அர்த்தம் என்னவென்றால், வெற்றி அளிக்கக்கூடியவன், வெற்றி அளிப்பவன் என்று பொருள்படக்கூடிய இந்த திருநாமத்தை 489 தடவைகள் ஓதுவோம். ஓதி கிப்லாவை முன்னோக்கி அல்லாஹ்விடத்திலே கையேந்துவோம். யா அல்லாஹ், என்னுடைய இந்த தேவைகளை நீ எனக்கு பூர்த்தி செய்ததா, இந்த விடயத்தில் எனக்கு வெற்றியை தா என்று நாம் நம்முடைய ரப்பிடத்திலே கையேந்துவோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய அனைத்து விடயங்களையும் சீராக்கி தருவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த உலகத்திலே என்ன விடயங்கள் எல்லாம் வசப்படும் என்று நினைக்கின்றோமோ அதனை அல்லாஹ் நடத்தி வைப்பான். இந்த விடயம் நடந்தால் என்னுடைய வாழ்க்கையில் நல்லாக இருக்கும் என்று நாம் நினைக்கின்றோமோ அந்த விடயத்தை அல்லாஹ் நடத்தி தருவான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு இஸ்மாக இந்த இஸ்ம் இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவி நம்மை வந்தடையும்.